வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி பகுதியை சேர்ந்த மாரண்டப்பள்ளி மகேஷ் என்பவர் ஒரு விவசாயி. கொத்தமல்லி தோட்டம் நல்லா மலமலன்னு வளர்ந்துருக்குது, அருமையாக இருக்குது கொத்தமல்லி தோட்டம். ஆனால் இந்த கொத்தமல்லி தோட்டத்தில் ஒரு ரூபா ரேட்டுக்கு யாருமே கொத்தமல்லி வாங்க மாட்டேன்றாங்க. மார்க்கெட்டில் ₹1 ₹2 விற்கிது. விளைச்சல் அதிகன்றதுனாலலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் எங்கள் சூளகிரி பகுதியில் முறையான மார்க்கெட்டு கிடையாது. எப்படி முறையான மார்க்கெட் இல்லை. காரணம் என்னென்னா, சூளகிரி பகுதியில் 42 பஞ்சாயத்துலேருந்து விளையிற கொத்தமல்லி, புதினா, கீரை எல்லாமே எடுத்துன்னு ஒரு விவசாயி ஒரு மார்க்கெட்டில் விற்கணுன்னா, ஆனால் முறையான மார்க்கெட்டு கிடையாது. அந்த மலை ஓரத்தில் குப்பை கிடங்கெல்லாம் கொட்டி வச்சுருக்குறாங்க. அந்த இடத்துல நாங்கள் மார்க்கெட்டு நடத்தினுக்கிறோம். அங்கங்கே பார்த்தா எங்கே பார்த்தாலும் ஒரு 4 வண்டிங்க 5 வண்டிங்க அங்கங்கே புதினா ஏற்றுறது, கீரை ஏற்றுறது, இதெல்லாம் நாங்கள் வெளியில் சப்ளை பண்ணியிருக்கிறோம். ஒரு முறையான மார்க்கெட்டை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு ஒரு அரசியல்வாதிங்க, ஏடிஎம்கே டிஎம்கேக்காரங்க இன்னும் இருக்கிற அரசியல்வாதிங்க, கரை வெட்டி கட்டினவங்கெல்லாம் எதுக்கு வேஸ்ட்டாக இருக்கிறீங்கன்னு ஒன்றுமே புரியல. காரணம் என்னன்னு கேட்டால், ஒவ்வொரு கரை வேஷ்டி கட்டினவனும் காலையில் எழுந்து அழகாக நீட்டாக கரை வெட்டி கட்டின்னு ஒயிட் அண்ட் ஒயிட்டு போட்டுன்னு சூளகிரியில் நிற்கிறீங்களே தவிர ஒரு மார்க்கெட் இருக்குதா? விவசாயிங்களுக்கு என்ன வசதி இருக்குது? ஒரு குளிர்பதன கிடங்கு இருக்குதா? என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. அந்த சூளகிரியில் ஒரு பப்ளிக் பாத்ரூம் கட்டிக்கிறீங்களேயா? ஓட்டு கேட்குறதுக்கு மட்டும் வந்துடுறீங்க. எலெக்ஷன் வந்தால் போதும், ஓட்டு கேட்குறதுக்கு வந்துடுறீங்க. பப்ளிக் பாத்ரூம் இருக்குதா? என்ன இருக்குது? ஒரு விவசாயி ஒரு மார்க்கெட்டில் போய் அந்த பைபாஸில் நைட்டும் பகலுமா போயிட்டு பைபாஸில் போயிட்டு எந்த வண்டி இடித்து சாவுதுன்னு தெரியாது. உயிர் பயத்தில் அந்த இடத்துல போயிட்டு கீரை கொத்தமல்லாம் விற்றுட்டு வரானுங்க. அந்த சுற்றுப்பக்கம் ஒரு மார்க்கெட்டு, ஒரு நிரந்தரமான ஒரு மார்க்கெட் ஏற்படுத்தி கொடுக்க ஒரு தமிழக அரசுக்கும் இங்கே இருக்கிற அதிகாரிங்களுக்கும் துப்பு இருக்குதா? எதனா இருக்குதா? 4 இடத்துல 5 இடத்துல அங்கங்கே ராயகோட்டை மேம்பாலத்துக்கிட்ட வியாபாரம் நடத்தினுக்கிறோம். நாங்கள் ராயகோட்டை மேம்பாலத்துக்கிட்ட கீரைலாம் எடுத்துன்னு சாயங்காலத்தில் விற்று அங்கே டிராஃபிக் ஜாமு, எவ்வளோ அவசரப்படுறாங்க. இதெல்லாம் கண்ணுக்கு தெரியுது இல்லையா இந்த அதிகாரிங்களுக்கு? அதே மாதிரி அரசியல்வாதிங்கன்னா தூங்குறீங்களா? எலெக்ஷன் வருது பாருங்கள், ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுக்கோங்க, வெள்ளை காரில் சுற்றுங்க. எந்த விவசாயியா நீங்கள்லாம் கண்டுக்கிறீங்க? நீங்கள்லாம் கவர்மெண்ட் நடத்துனா வேறு என்ன நடத்துகிறீங்க? அதிகாரிங்க எதுக்கு இருக்கிறீங்க? ஒரு மார்க்கெட், நிரந்தரமான மார்க்கெட் இருக்குதா? குடிக்கிறதுக்கு அந்த மார்க்கெட்டில் தண்ணி இருக்குதா? எத்தனை முறை கோரிக்கை வச்சுருப்போம், எத்தனை முறை பேட்டி போட்டிருப்போம். ஒரு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, ஒரு நிரந்தரமான மார்க்கெட் இல்லை, ஒரு குளிர்பதன கிடங்கு கிடையாது. விவசாயிங்களை வஞ்சிக்கிறீங்க. சூளகிரி பகுதியில் எதுக்கு இருக்கிறீங்க? அரசியல்வாதிங்க எதுக்கு இருக்கிறீங்க? எதுக்கு தான் இருக்கிறீங்கன்னு ஒன்றுமே புரியல. வேஸ்ட்டு. ஒரு விவசாய ஆதங்கத்தில் சொல்கிறேன், ஒழுங்கு மரியாதையாக எம்எல்ஏ நிற்கிறவன் அவ்வளோதான், நின்றுக்கிறவன் அவ்வளோதான், யார் வேணாலும் அவ்வளோதான். விவசாயிக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் இந்த முறை ஓட்டு போடுவாங்க உங்களுக்கு. அதை நல்லபடியாக அது ஸ்டெப் எடுத்து ஒரு மார்க்கெட் வசதி பண்ணி கொடுங்க. ஒரு குளிர்பதன கிடங்கு வேணும். ஏன்னா அப்போ தான் அவன் நிர்ணயிக்கிற அவன் எடுத்துன்னு போயிட்டு மார்க்கெட்டில் போய் விற்றுட்டு நிம்மதியாக வருவான். பிரிட்ஜு கீழே வியாபாரம் பண்ணுறது, பைபாஸ் கீழே வியாபாரம் பண்ணுறது, மலை ஓரத்தில் வியாபாரம் பண்ணுறது, நைட்டில் கரடி வந்தால் இல்லை, யானை வந்தால் இல்லை, என்ன வந்தாலும் இல்லை. அங்கே பார்த்தா குப்பை, இந்த சூளகிரி சுற்று பக்கம் இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்துன்னு அங்கே வச்சுக்கிறாங்க. இந்த இது என்னது, பாத்ரூம் க்ளீன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, டைனேஜ், அது எடுத்துன்னு வண்டியாக எடுத்துன்னு அங்கே கொட்டுறாங்க. அந்த வாசனையில் நாங்கள்லாம் இருக்கிறதா